Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். கூலி என்ன ஒரு ஹைப், என்ன ஒரு அட்வான்ஸ் புக்கிங் ஓபன் பண்ணி 1 ஹவர்ல கிட்டத்தட்ட 50,000 டிக்கெட் கேரளா ஸ்டேட்ல மட்டும் சோல்ட் அவுட். இப்போ வரைக்கும் வர தகவல் என்ன, 4 கோடி ரூபாய்க்கு டிக்கெட் வித்திட்டு இருக்கு. ஏ சர்டிபிகேட் வந்ததுனால ஓவர்சீஸ்ல கிட்டத்தட்ட வரக்கூடிய வருமானங்கள்ல 20 to 30% வந்து கம்மியாகும். ஏ இல்லனா 6 கட்டம் 40 கட்டம் நம்ம கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க கட் பண்ணிருங்க, நாங்க வந்து ஏ ரிமூவ் பண்ணி யூஏ கொடுக்குறோம்ன்றாங்க. வேணா அதெல்லாம் கட் பண்ணா படத்தோட ஸ்பீடே போயிடும், வேணாம் அப்படிட்டாங்க. அந்த இன்ட்ரோல் பிளாக்குக்கு முன்னாடி ஒரு ஃபைட் இருக்கும், அது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபைட்டை சொல்றாங்க. ஏ சென்சார் மீறி அந்த 1000 கோடி அப்படின்றது வர வாய்ப்புகள் இருக்கு. போற ஸ்பீடெல்லாம் பாக்குறப்ப சர்வர் ஜாம் ஆகிற அளவுக்கு போற ஸ்பீடெல்லாம் பாக்குறப்ப 1000 கோடி அடிக்குங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஓவர்சீஸ் அண்ட் கேரளா ரெண்டுலயுமே வந்து விஜய் படங்களை ஓரங்கட்டி உட்கார வச்சார் ரஜினி. விஜய்க்கு தான் கேரளாவில் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குங்கிறது தெரியும். ஆனா அதை விட இவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் மறைமுகமா இருந்திருக்காங்கிறது இப்பதான் தெரியும். ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 560 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் ஆயிருக்குங்கிறதே ஒரு முதல்ல பெரிய ரெக்கார்ட் பிரேக். அது அவரே சொல்றாரு, 75 வயசு ஹீரோ, எனக்கு ஏன் இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி அவரே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு. அதன் சின்மனைகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சுபேர் சார் இணைஞ்சிருக்காங்க. கூலி ஸ்பெஷல் நிறைய விஷயங்கள் பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ கூலி என்ன ஒரு ஹைப், என்ன ஒரு அட்வான்ஸ் புக்கிங், என்ன நடந்துகிட்டு இருக்காங்க? எங்க பார்த்தாலும் இந்த சர்வர்லாம் கூட கிராஷ் ஆச்சு அப்படின்றாங்க. என்ன சார் அப்டேட்? இன்றைக்கும் என்றைக்கும் நான் தான் சூப்பர் ஸ்டார் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நேத்து இந்தியா முழுவதும் பல ஸ்டேட்ல ஓபன் பண்ணிட்டாங்க. கேரளாவில் நேற்று ஓபன் பண்ணிட்டு 1 மணி நேரம் புக்கிங் ஓபன் பண்ணி 1 ஹவர்ல கிட்டத்தட்ட 50,000 டிக்கெட் கேரளா ஸ்டேட்ல மட்டும் சோல்ட் அவுட். இப்போ வரைக்கும் வர தகவல் என்ன, 4 கோடி ரூபாய்க்கு டிக்கெட் வித்திட்டு இருக்கு கேரளாவில் மட்டும். இதெல்லாம் நமக்கு எப்படி நம்புறதுனே தெரியும். அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு கேரளாவில் வந்து இந்த படம் பெரிய அளவில் ப்ரீ புக்கிங்ல போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நேற்று நைட்டு தான் ஓப்பன் பண்ணாங்க அட்வான்ஸ் புக்கிங், ப்ரீ புக்கிங். பார்த்தா தொடர்ந்து புக்கிங் ஓப்பன் பண்ணி ஒரு கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா தேட்டரும் சோல்ட் அவுட்டு. சிட்டியில் இருக்கக்கூடிய மால்கள் எல்லாம் மொத்தமாக சோல்ட் அவுட்டு. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே சென்னையில் எங்கேயுமே டிக்கெட் கிடையாது இப்போ வரைக்கும். ஓகே, சென்னையில் சிங்கிள் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், மல்டிப்ளெக்ஸாக இருக்கட்டும், எல்லாம் இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும் டிக்கெட் கிடையாது. அடுத்தடுத்த நாளில் தான் டிக்கெட் இருக்குது. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இந்த புக் மை ஷோலேயே அந்த இன்ட்ரெஸ்ட்னு ஒரு இது போட்டிருக்கான். அதில் பார்த்தா இது வரைக்கும் எந்த தமிழ் படத்துக்கும் இல்லாத அளவுக்கு 54 சம் ப்ளஸ்ன்னு ஒன்று போட்டிருக்கான். அது அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து டிக்கெட் புக்கிங்க்கு முன்னாடி ஓகே இவ்வளோ பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க புக்கிங்ட்டு ஒரு இது போட்டுட்டு இருக்கான் பார்த்துங்க. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து பெரிய அளவில் போயிருக்கு. வேர்ல்டு வைடு எல்லாமே ஆல்ரெடி யூஎஸில் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ யூஎஸில் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட அங்கே ஒரு 4-5 கோடி ரூபாய்க்கு மேலே புக் ஆயிருக்கு. யூஎஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 100 தேட்டருக்கு மேலே ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் தமிழ் படமே அதிகமான ரிலீஸ் ஆன படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மலேசியாவில் கிட்டத்தட்ட ஒரு 100 தேட்டரு பார்த்தா மலேசியாவில் கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே கூலி கொண்டாட்டம் தான். மாலில் இந்த மாதிரி ஷாப்பிங் மாலில் பொது இடங்களில் பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் அந்த யூஸ் பண்ணுற அந்த பேச்செல்லாம் வந்து கொடுத்து அது பெரிய லெவலில் அவங்க ப்ரமோஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 12 கோடி ரூபாய்க்கே நம்ம வாங்கியிருக்காரு போல். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அவங்க ப்ரீ புக்கிங்லேயே 4-5 கோடி ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வந்துட்டு இருக்கு கணக்கு பார்க்குறப்ப ஒட்டுமொத்தமாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்பு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிலைமைக்கு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே எங்கேயுமே டிக்கெட் கிடைக்கல, இல்லை சோல்ட் அவுட்டு. அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. சிலர் இந்த கார்பரேட் கம்பெனிஸ் வந்து பல்கா வந்து தேட்டரே புக் பண்ணியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டே. அவங்களுடைய ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு அந்த மாதிரியான எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கறதுக்காக பண்ணியிருக்காங்க போல. படத்துக்கு நாளுக்கு நாள் வந்து டேட் நெருங்க இப்போ ஒரு பெரிய ஹைப் கிரியேட் ஆகிட்டே போகுது. இது கடையில் கடைசி கட்ட வேலையாகவும் அனிருத் உட்காந்து அதை சிந்திக்கிட்டு இருக்கிற வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாரு. 2 மணி நேரம் 50 நிமிஷம் ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏ சர்டிஃபிகேட் தான் கொஞ்சம் அப்ராடில் கொஞ்சம் இதாக இருக்குன்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஏ சர்டிஃபிகேட் வந்ததுனால ஓவர்சீஸில் கிட்டத்தட்ட வரக்கூடிய வருமானங்களில் ஒரு 20 to 30% வந்து கம்மியாகும். ஏ இல்லைன்னா பெரிய அளவில் போயிடும். வெளிநாடுகள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. மலேசியாவில் இருக்கட்டும், மிடில் ஈஸ்டாக இருக்கட்டும், இந்த ஏ கொடுத்தா அடல்ட்ஸ் ஒன்லி தான், 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களே உள்ள விட மாட்டாங்கிறது இருக்குது. ரெண்டாவது ஃபேமிலியோட போகிறப்ப இந்த குழந்தைகளை கூட்டு போகிறது அவங்களுக்கு ஒரு சிரமம் இருக்குது அங்கே. அதனால் ஒட்டுமொத்தமாக அது ஒரு 20%க்கு மேலே பாதிப்பு இருந்திருக்கும். சென்சாரில் ஏன் ஏ கொடுத்தாங்க அப்படின்னா, சென்சாரில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாற்றிருக்கிறாங்க. ஓகே, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான வயலன்ஸ் அதிகமாக உள்ள படங்களுக்கு கண்டிப்பாக ஏ அப்படிங்கிற சிலர் மாற்றிருக்காங்க. அப்படி அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாற்றப்பட்டு சென்சார் பண்ணப்பட்ட முதல் படம் கூலி. இனி வரக்கூடிய படங்களும் அதிகமாக அந்த மாதிரி அதில் எந்த அரசியலும் இல்லை, அவங்களோட அரசியல் இல்லை. அவங்க சில கட்டு கொடுத்துருக்காங்க. 36 கட்டம் 40 கட்டம் நம்ம கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிடுங்க, நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணி யூஏ கொடுக்குறோன்றாங்க. வேணாம், அதெல்லாம் கட் பண்ணால் படத்தோடைய ஸ்பீடே போயிடும், வேணாம் அப்படின்ட்டாங்க போல.
ஏன்னா ஃபைட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்றாங்க. அதுவும் குறிப்பாக அந்த இன்ட்ரோல் பிளாக்குக்கு முன்னாடி ஒரு ஃபைட் இருக்கான், அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபைட்டை சொல்கிறாங்க. ரெண்டாவது படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு ஒரு இடத்துல பண்ணால் தெரிஞ்சு போகணுன்றக்கா 4-5 இடங்கள்ல கொடுத்து பண்ணுறாங்க போல். ஸ்பெஷல் எஃபெக்ட் ஒர்க்கு, சிஜி ஒர்க்கு, சவுண்ட் ஒர்க்லாம் 4-5 இடங்களில் கொடுத்து யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி அங்கங்கே வரக்கூடிய தகவலை வச்சு பார்க்குறப்ப படம் பார்த்தா பயங்கர கிராண்டியராக இருக்குது. குவாலிட்டி வைஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு குவாலிட்டியில் படம் வந்தது இல்லை. குறிப்பாக ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரையுமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரஜினிகாந்த் வந்து ஒரு பெரிய மேஜராக வந்து டிஏஜிங் பண்ணியிருக்காங்க படத்தில். அதெல்லாம் ஸ்க்ரீனில் வரப்போ பெரிய அளவுக்கு வரும். ரஜினிகாந்த், சத்யராஜ் 2 பேரும் ஒரு உயிர் நண்பர்களாக இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. சத்யராஜனுடைய பொண்ணா ஸ்ருதிஹாசன் இருக்காங்க. ஸ்ருதிஹாசன் கமல்ஹாசன் இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் ஒரு பெரிய லெவலில் இருக்கும். படத்தில் பார்க்குறப்ப தேட்டரே பறக்கும் அப்படிங்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாட்டு ரீமிக்ஸ் இருக்குன்றாங்க. அது எந்த அளவுக்கு இருக்கு படத்தில் லென்த்தியாக வச்சு என்னம்மா கண்ணா சார் அப்போ அப்படி ஏதோ ஒரு பாட்டு இருக்குங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இருக்கு இல்லைங்கிறது நமக்கு தெரியல. ஒரு செய்தி வருது இந்த மாதிரி ஒரு பாட்டு வச்சிருக்காங்க. சார் இவ்வளோ அப்டேட் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்கும் பார்க்கும் பொழுது கேரளாவில் நேற்று இந்த மக்கள் ஓடினதை பார்க்கும் பொழுதுலாம் என்ன நடக்குது அங்கே அப்படிலாம் நம்மளால ஆச்சரியமாக தான் நம்மளுக்கு தோணுது. ரஜினி ராஜ்யம் தொடர்ந்துகிட்டே இருக்கே சார், எப்படி பாக்குறீங்க? கேரளா, மும்பையிலும் நேற்று நாங்கள் கேள்விப்பட்டோம். எதனால இந்த ராஜ்யத்தில்? அதான் சூப்பர் ஸ்டார். ஒரு தொழிலை நீங்கள் சினிமா நடிகரை விட்டுருங்க, எந்த தொழிலையும் நீங்கள் வந்து சின்சியரா உண்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த தொழிலை நீங்கள் மதிச்சிங்கன்னா அதில் காலங்காலத்துக்கு நீங்கள் நிற்கலாம் அப்படிங்கிறது ரஜினிகாந்த் ஒரு உதாரணம். இன்றைக்கும் டவுன் டு எர்த்தாக இருக்கிறார். சில கம்பெனிஸ்லாம் அவர் பேமெண்ட்லாம் வந்து உடனேலாம் இன்றைக்கி வந்து 150 கோடி 100 கோடிலாம் இன்றைக்கி ஏற்றிருக்காருன்னா 50 வருஷம் கழிச்சு ஏற்றிருக்கிறாரு. ஒரே நாள்லாம் ஏற்றலை. அன்றைக்கி அவர் கேரவன் கேட்டு அடம் பிடிக்கல, தனியாக ஃப்ளைட் கேட்டு அடம் பிடிக்கல, லிஃப்ட்டு நான் வரப்போ யாரும் வரக்கூடாது அடம் பிடிக்கல, பாத்ரூமில் தண்ணி சொட்டுதுன்னு ரூமை காலி பண்ணிட்டு போகல, சார்ட்டர்ட் ஃப்ளைட் கேட்கல. இதெல்லாம் வந்து அவருடைய வளர்ச்சிக்கு காரணம். இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போன பிறகும் கூட ரொம்ப சிம்பிளாக இருக்கார், டவுன் டு எர்த்தாக இருக்கிறார். தயாரிப்பாளரை யோசிக்கிறார், படம் போகிற தயாரிப்பாளர் லாஸ் ஆகிடக்கூடாதுங்கிறார். லைக்காவை வச்சு தொடர்ந்து படம் பண்ணியிருக்காங்க, லாஸு. பட் லைக்காவுக்கு ஒரு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. லைக்காவுக்கு ஒரு டேட் கொடுப்போம், லைக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், இந்தியன் 3 படத்தை நீங்கள் ஆரம்பிங்க, நான் கமல்கிட்ட பேசுகிறேன், சங்கர்கிட்ட பேசுகிறேன், அந்த முன்னெடுப்பு பண்ணுறாரு. நம்மளை வச்சு தயாரித்த ஒரு படம் வந்து அவர் கடைசியில் போகல, அது நம்மளால ஒரு உதவி பண்ணணும்னு நினைக்கிறார். அதெல்லாம் தான் இன்னைக்கு 50 வருஷமா இன்னைக்கு வந்து அவர் ஒரு சூப்பர் ஸ்டார். இன்னைக்கு திறமை இருந்தால் மட்டும் அதோடு சேர்ந்து நல்ல குணங்கள் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதான் உங்களுக்கு வந்து லைஃப் லாங் நிற்க வைக்கும். அதே மாதிரி நிறைய உதவிகளும் பண்ணியிருக்காரு. இந்த பாண்டியன் படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ப்ரொடக்ஷன் படம். ஆனால் அவர் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு வரக்கூடிய முக்கியமான ஷேரை வந்து அவர் கூட ஒர்க் பண்ண, எஸ்பி முத்துராமன் கூட ஒர்க் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் இருந்தாங்க டெக்னீஷியன்ஸ். மேக்கப் மேன் முத்தப்பா, விநாயகன் கேமராமேனு, ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், நிறைய ஒரு குரூப் இருந்தாங்க. எஸ்பி முத்துராமன் சாருடைய டீமில் ஒரு 25 பேர். அவங்களுக்குலாம் ரஜினிகாந்த் வந்து 25 படம் பண்ணியிருக்காரு, 22 23 படம் எஸ்பி கூட படம் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த 22 படத்துக்கு அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல கூட, அவங்களுக்கு ஏதாவது பண்ணுறப்ப தான் பாண்டியனில் எனக்கு வரக்கூடிய ஷேரில் ஒரு போர்ஷன் எடுத்து அவங்க கொடுத்துருங்கிட்டார். அவங்களுக்காக பண்ணப்பட்ட படம் தான் பாண்டியன். எஸ்பி முத்துராமன் டீமில் இருக்கக்கூடிய இவர் கூட ஒர்க் பண்ண ஆட்களுக்காக பண்ணப்பட்ட படம் பாண்டியன். வள்ளி படம் எல்லாருக்கும் தெரியும், அவருடைய ஃப்ரெண்டு நடராஜுக்காக இன்னும் 2 ஃப்ரெண்டுக்காக பண்ணப்பட்ட படம். அதுலேருந்து வருமானத்தை கொடுத்தாரு. சமீபத்தில் கூட கதையாசிரியர் கலைஞானம் அவர்களுக்கு கூட ஒரு கோடிக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு. இந்த மாதிரி அப்பப்போ ஓரளவுக்கு உதவிகள் செய்கிறாரு. சில நேரங்களில் அவர் மேலே செய்யலைங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் வந்தாலும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. அதையெல்லாம் தாண்டி தொழில் மேல் உள்ள அக்கறை. நம்மளை நம்பி ஒருத்தர் பணம் போடுறாரு, அவர் முதலாளி, அவர் லாபம் அடையணும் அப்படிங்களா, அந்த ஒரு ஆட்டிடியூட் காட்டாமல் தொழில் டவுன் டு எர்த்தாக இருக்கிறது, ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுங்கிறது தான் இவரை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார். நான் பல இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் 50 வருஷமா ஒரு உச்ச நட்சத்திர நடிகராக இருக்கிறாரு, ஒரு பெரிய பிஸ்னஸாக இருக்காருன்னா இவரும் கமல்ஹாசன் மட்டும்தான். ஆனால் இந்த ஒரு ஹீரோவாகவே கண்டினியூ ஆகிறாங்கன்னா அவங்க 2 பேர் மட்டும்தான். இவர் காலகட்டத்தில் வந்தவர் தான் அமிதாப் பச்சன், இவர் காலகட்டத்தில் வந்தவங்களாம் மற்றவங்களாம் வேற ஹீரோவா இல்லை, வேற கேரக்டருக்கு போயிட்டாங்க. ஹீரோவாகவே 50 வருஷமா இருக்கிறாரு, அது நம்பர் 1 இடத்துலயே இருக்கிறாரு, இந்தியா முழுவதும் பெரிய பிஸ்னஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய. அது 75 வயசுல அவரே சொல்றாரு, 75 வயசுல நான் வச்சுட்டு ஹை ஸ்பீடில் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அவருடைய ரியாலிட்டியை சொல்றாரு. அப்படி இருந்து மக்கள் கொண்டாடுறாங்க. இன்னொரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 3ஆம் 4ஆம் தலைமுறையை சேர்ந்தவங்க கூட ரசிக்கிறான். ஒரு 15 வயசு பையன் அந்த படத்துக்கு ஆவலா இருக்கான் வரமான்னு, ஒரு 50 வயசுக்காரருக்கு ஆவலா இருக்கு ரஜினி ரசிகர். இத்தனை பேர் எப்படி போய் அவர் போய் கவர்ந்தாருங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் தான். ஓகே, தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்க்ரீனில் சார் இது வந்து திரையரங்க போகிறாங்க? ஏன்னா வந்து இந்த ஸ்க்ரீனிங் பிரச்சனை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. வார் 2 அண்ட் கூலி அப்படின்னு வரும்பொழுது தமிழ்நாட்டில் 1000 ஸ்க்ரீனை வந்து நெருங்குமா கூலி? கண்டிப்பாக 1000 ஸ்க்ரீன், 1360 ஸ்க்ரீன் இன்னொருக்கு மொத்தம். ஓகே, அதில் 1000 ஸ்க்ரீனுங்க இப்போ ஆல்ரெடி ஓடிட்டு இருக்க படங்கள்லாம் இருக்கு. அந்த படங்கள்லாம் கொஞ்சம் ஷோ குறைச்சிட்டு தலைவன் தலைவர் அளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஷோ குறைப்பாங்க.
குறைச்சிட்டு இது மினிமம் 1000 ஸ்க்ரீன், மினிமம் 1000 ஸ்க்ரீனுங்கிறது கூலியில் கன்ஃபார்மாக இருக்கிறாங்க. இப்போ 1000 வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்றது தகவல். 1000க்கு மேலே தான் போகுமே தவிர 1000க்கு கீழே குறையாது. ஓகே. ரஜினியோட ப்ரொமோஷன்ஸை மிஸ் பண்றாங்களா மற்ற ஸ்டேட்? ஏன்னா தமிழ்நாட்டில் எப்பவுமே அவர் வந்து மாஸ் தான். அவர் ஒரு ஈவெண்ட் வந்தாருன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு முன் ஈவெண்ட்டுக்கு பின் அந்த படத்தோட பிஸ்னஸை கணிக்கலாம். ஏன் ஹைதராபாத்தில் போல ஒரு வீடியோ கொடுக்குறாரு? மும்பையில் நடக்கிற ஈவெண்ட்லையா இருக்கட்டும், இல்லை கேரளாவில் நடக்கிறதுலையா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அவரோட ஒரு பங்கு இருந்துச்சுன்னா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அந்த பிஸ்னஸ் இல்லை படம் வாங்கினவங்கலாம் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடி ப்ரொமோஷனில் ஆரம்பிச்சிட்டாங்க. நாகார்ஜுனா வாங்கியிருக்காரு. ஓகே. ஆந்திரா தெலுங்கானா அவர் எப்படி ப்ரொமோஷன் பண்ணுவார்? அங்கே ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் கட் அவுட் கலாச்சாரம். ஆமா ஆமா, கட் அவுட் கலாச்சாரம் 180 அடி 400 அடி 300 அடிலாம் அவங்க கணக்கு சொல்றாங்க. அந்த மாதிரி அங்கே வந்து ஒட்டுமொத்தமாக சினிமா இண்டஸ்ட்ரி அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கு. அந்த நாகார்ஜுனா ஃபேமிலி ஒரு 19 நடிகர்கள் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கு. அப்படிங்கும்போது அதை வந்து அவர் 1 மாதத்துக்கு முன்னாடி நாகார்ஜுனா அந்த ஏரியாவை ப்ரொமோஷன் ஆரம்பிச்சார். ஓகே. அப்புறம் ஹிந்தி நார்த் இந்தியா வாங்கின ஆட்களும் வந்து அங்கங்கே ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லைன்றாங்க. படத்துக்கு ட்ரெய்லர் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கு. அனிருத்தோட மியூசிக்கு ஆல்ரெடி லோகேஷோடைய படங்கள்லாம் சில படங்கள் அங்கே பெருசாக பேசப்பட்டதுனால பெருசாக இன்னும் ஹைப் ஏற்றிட வேண்டாம் அப்படிங்கிறதுனால வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தன்னிச்சையாக ப்ரொமோஷன் இறங்கியிருக்காங்க. இல்லை அதான் ரஜினி அவர்களுக்கு அழைப்புதல் போயும் அவர் மறுத்துட்டாரா? இல்லை ப்ரொமோஷன்ஸ்க்கு ஏன் மற்ற இல்லை ப்ரொமோஷனே குறைச்சிட்டாங்க. அவங்க என்ன ஒரு ஹைப் கொடுக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. ரொம்ப ஹைப் கொடுத்து படத்தில் வேறு ஏதாவது ஒரு இதாகிடக்கூடாதுங்கிறதுக்காக ப்ரொமோஷனே குறைச்சிட்டாங்க. ஆடியோ லான்ச்சே வேணான்ற மாதிரி தான் முதல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சன் பிக்சர்ஸ் ஆடியோ லான்ச் வச்சு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஆடியோ லான்ச் வச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு அவர்கள் எதிர்பார்த்த ப்ரொமோஷனை விட ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷன் ஆயிடுச்சு வந்துருச்சு. சென்சார் மீறி அந்த 1000 கோடி அப்படின்றது வர வாய்ப்புகள் இருக்கா? இந்த பின்னடைவு இருக்கா? இல்லை இந்த போகிற ஸ்பீடெல்லாம் பார்க்குறப்ப சர்வர் ஜாம் ஆகிற அளவுக்கு போகிற ஸ்பீடெல்லாம் பார்க்குறப்ப 1000 கோடி அடிக்குங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா 540 கோடி ரூபா படம் வந்து ப்ரீ பிஸ்னஸ் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது 540 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணவங்க அவங்க வாங்கினவங்க லாபம் எடுக்க பார்ப்பாங்க. அதுக்கு என்னென்ன வழியெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க இல்லையா? அப்படிங்கும்போது இந்த படம் கண்டிப்பாக 1000 கோடி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சார் தியேட்டரில் டிக்கெட்லாம் இமயமலை ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம கேட்டதுலையுமே நீங்களோட நானும் பேசியிருக்கோம். 3500 ரூபாய் அப்படின்ற ஒரு தியேட்டரில் முக்கியமான தியேட்டரில் கொடுக்குறாங்க. 7000 வரைக்கும் போகுது அப்படின்றாங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் இல்லை, இது தப்பான காம்படிஷனே கிடையாது. இது வந்து சீட்டிங். இது வந்து ரசிகர்களுடைய ஆர்வத்தை தூண்டி அவன் பாக்கெட்லேருந்து எடுக்கக்கூடிய படம் மாதிரி தான். ஆனால் பக்கத்து ஸ்டேட்டில் வந்து குறிப்பிட்டு 500 to 1000 அப்படின்றது அவங்க வந்து குறிப்பிட்டே ஆன்லைன்லேயே அந்த இல்லை கர்நாடகாவில் இது மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. ஓகே. கர்நாடகா கவர்மெண்ட் சமீபத்தில் வந்து ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் போட்டுச்சு. 190 ரூபா to 200 ரூபாய்க்குள்ள மேலே டிக்கெட்டை விற்கக்கூடாது. இது எந்த ஷோவாக இருந்தாலும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டாங்க. அதுக்கு மேலே அவங்க விற்க முடியாது. கர்நாடகாவில் அதிகமாக வந்துச்சு. மகாராஷ்டிரா இந்த கடல் அதிகமாக வந்துச்சு. மகாராஷ்டிரா 3000 4000 வந்துச்சு டிக்கெட் ஒரு காலத்தில். இப்போ அவங்களும் கொஞ்சம் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாட்டில் இதை பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு கேமிங் மாதிரி தானே. அது ஆவலாக முதல் ஷோ பார்க்கணுங்கிறதுக்காக பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு நீங்கள் எடுக்கிற மாதிரி தானே. இது எல்லாரும் சேர்ந்து சினிமா துறையை சார்ந்தவர்களும் சரி, தியேட்டர் ஓனர்ஸும் சரி, அரசாங்கமும் சரி எல்லாம் சேர்ந்து ஒரு இது பண்ணும். மக்களுடைய அந்த ஆர்வத்தை வந்து நீங்கள் பணமாக்க அறுவடை பண்ணக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடாது. பெரிய ஆபத்தான விஷயம். இல்லை புஷ்பா 2க்கு அதானே சார் நடந்துச்சு. புஷ்பா 2ல பெய்ட் ப்ரீமியர் பண்ணே அவங்க ஒரு வசூலை காமிச்சாங்க. பெரிய அமௌண்ட்டுக்கு அது சேல் ஆச்சு. அதுக்கு அப்போ அந்த கூலிக்கு அது வருமா? அந்த 1000 கோடி அப்படின்றது இதெல்லாம் நீங்கள் நல்ல படமாக இருந்தால் நீங்கள் வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகுது. படம் வந்து வேர்ல்டு வைடு கிட்டத்தட்ட ஓவர்சீஸில் மட்டும் 100 கண்ட்ரி ரிலீஸ் ஆகும். ஓகே. 100 கண்ட்ரி அப்படிங்கும் போது அதுவே ஒரு பெரிய அமௌண்ட்டு நமக்கு வரும். அப்படிங்கும்போது தமிழ்நாடு தியேட்டர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 200 ரூபா வைங்க. ஒரு 20 நாள் போட்டுமே படம் உங்களுக்கு போட்ட நீங்கள் நினைச்ச அந்த 1000 கோடியை கிராஸ் பண்ணிடலாமே. ஓகே. அப்படிங்கும்போது ஒரு சொல்கிறேன் 20 நாள் ஃபுல்லாக போகுதுன்னு வச்சுங்க. தியேட்டர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1000 தியேட்டரு 20 நாள் ஃபுல் ஷோ போகுது அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு பாதி நெருங்கிட்டோன்னு அர்த்தம். அதோட ஓவர்சீஸு அப்புறம் அதர் ஸ்டேட்டு எஃப்எம்எஸ் இந்த பிசினஸ்லாம் பார்க்குறப்ப 1000 கோடி வந்துருமே. ஓவர்சீஸ் அண்ட் கேரளா ரெண்டுலையுமே வந்து விஜய் படங்களை ஓரங்கட்டி உட்கார வச்சார் ரஜினி. இது அக்செப்டபிளா இருக்கா சார் கூலியில்? இல்லை கண்மாடி பார்த்துட்டு இருக்குமே. ஓகே. விஜய்க்கு தான் கேரளாவில் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குங்கிறது தெரியும். ஆனால் அதை விட இவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் மறைமுகமாக இருந்திருக்காங்கிறது இப்போ தான் தெரியுது. 1 மணி நேரத்தில் 50,000 டிக்கெட் வாங்கியிருக்காங்க. கேரளாவில் பொறுத்த வரைக்கும் அந்த பெருசாக நடிகர்களை கொண்டாட மாட்டானுங்க. அட்வான்ஸ் புக் பண்ணிலாம் படம் பார்க்குறதெல்லாம் அதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க. படம்னா படம் ஓகே அப்படின்ற மாதிரி போயிடும். அந்த படத்துக்கு ஒரு 50,000 பேர் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி படம் பார்க்குற அளவுக்கு கேரளாவில் ரஜினிகாந்த் படத்துக்கு நடந்திருக்குங்கிறதுலாம் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. கேரளாவில் அந்த பாட்டை பயங்கர வைரலாக போயிட்டு இருக்காங்க. கேரளா மீம் கிரியேட்டர்ஸ்லாம் எடுத்து போட்டு அந்த ரீல்ஸ் பண்ணுற ஆட்கள் மோனிகா பாட்டை போட்டு அங்கே கேரளாவில் போகிறாங்க. சேட்டன் சேச்சிலாம் ஆடிட்டு இருக்காங்க அங்கே. சரி, உண்மையிலே ஆச்சரியமாக யார் எங்கே இருந்தாங்க இவ்வளோ நாள் ரஜினியை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது பெரிய அதிசயமாக தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் எக்ஸ்ட்ரா அந்த 25 செகண்ட் ஆட் பண்ணுறாங்களா சார்? குறிப்பாக 50 வருஷம் சினிமா துறையில் பயணித்த நம்ம ரஜினி அவர்களுக்காக ஒரு ஸ்பெஷலான வீடியோ டெடிகேட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அது எந்த வகையில் இருக்க போகுது? ஏன்னா லியோவாக இருக்கட்டும், குட் பை டக்லியாக இருக்கட்டும்,
ரெட்ரோவா இருக்கட்டும், இப்ப இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே அதை தான் அந்த ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க. அது எப்படி நடக்க போகுது கூலியில? அபூர்வ ராகங்கள்ல இருந்து இன்னைக்கு கூலி வரை ஓகே 50 வருஷம் திரைப்பட பயணம் அப்படிங்கிறத ஒரு வீடியோ அனிமேட் வீடியோ பண்ணியிருக்காங்க. ம், ம். அதுக்கு இப்போ தான் லேட்டஸ்ட்டாக சென்சார் வாங்கினாங்க. ம். அது படத்தினுடைய ஓப்பனிங்ல அந்த இது வரும். Okay. அது வர்றப்ப டோட்டலாக வந்து தியேட்டரே ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ஓகே ஒரு 50 வருஷங்க ரொம்ப ஒரு எமோஷனலான விஷயமா இருக்கும். அதை பண்ணிட்டாங்க, பண்ணி சென்சார் வாங்கிட்டாங்க. படம் ஆரம்பிச்சோடனே முதல்ல அதான் வரப்போகுது. சர்வர் ஜாம். இன்ன வரைக்கும் இந்த ஃபோன் புக்கிங் நம்ம பண்ணாலே தேட்டர் ஓனர்ஸ் யாருமே எடுக்கவும் மாட்டாங்க. 14ஆம் தேதி ரஜினி ரசிகர்கள் என்ன பண்ண போறாங்க? தேட்டர் என்ன நிலையில? இல்லை 14ஆம் தேதி ரஜினி ரசிகர்களுக்கு தீபாவளி. ஓகே அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அது அரங்கம் மதிர தான் போகுது. ஆ. கண்டிப்பாக சரவடி வெட்டிக்கு தான் போகுது. அவர்களுக்கு அன்னைக்கு ஒரு தீபாவளி தான். ஜெயிலர் இப்பயே தயாரிட்டாங்க. ஜெயிலர் 2.0 இது இன்னும் மிஞ்சி முதல் இடத்துல தமிழ் சினிமாவின் முதல் இடத்தை நோக்கி கூலி பயணிக்குமா? பயணிச்சிருச்சு. இப்போ ஆல்ரெடி வந்துருச்சு. 560 கோடி ரூபாங்கிறது ப்ரீ புக்கிங்கிறது பெரிய ரெக்கார்டுங்கிறாங்களே இது வரைக்கும். ஓகே ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 560 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் ஆயிருக்குங்கிறதே ஒரு முதல்ல பெரிய ரெக்கார்ட் பிரேக். ம் 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 ம். அது அவரே சொல்றாரு, 75 வயசு ஹீரோ, எனக்கு ஏன் இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அவரே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ப்ரீ பிசினஸ்ல 560 கோடி ரூபா இது வரைக்கும் ஆயிருக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக். நீங்க எல்லா படத்தையும் விட நீங்க ஓவர்டேக் பண்ணி இங்க முன்னாடி நிக்குது. ஒரு சரியான கண்டென்ட், ஒரு கமர்ஷியல் கண்டென்ட் உள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கு. அது எல்லாரையும் போய் ரீச் ஆகணும்ல. ரஜினி ரசிகரை மட்டும் குறி வச்சு எடுத்துற மாதிரி இருந்துடக்கூடாது. காமன் ஆடியன்ஸே உள்ள பிடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் உள்ள படத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 1000 கோடிங்கிறது. அது அஜித் ரசிகர்கள் பார்த்துப்பாங்க சார். அவங்க ரொம்ப சப்போர்ட்டா ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கூலி படத்துக்கு அவங்க வெயிட் பண்ண காரணம் சார், அது உள்ளுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து தான், பழைய காக்கா குருவி பஞ்சாயத்து தான். ஓகே நீ அங்க அடி நான் இங்க அடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு டீலிங்ல அது ஓடிட்டு இருக்கு போல. ஆனா அதை தாண்டி ரஜினி ரசிகர்களுக்குன்னா ரஜினி படங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அவருடைய சின்ன சின்ன காமெடிலாம் வந்து ஃபேமிலி குழந்தைகள் ரசிப்பாங்க, பெண்கள் ரசிப்பாங்க. அதெல்லாம் நம்ம நிறையா பிடிக்கும். பெருசாக வல்கர் இருக்காது, டபுள் மீனிங் இருக்காது, ரொம்ப வந்து செக்ஸியாலாம் விஷயங்கள்லாம் இருக்காது. குழந்தைகளுக்கு பிடிக்கும் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்லாம். அது வந்து இந்த படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பெரிய ஒரு கமர்ஷியல் படம் வந்தாலும் கூட அதெல்லாம் உள்ளே வச்சிருப்பாங்க. ஏன்னா இவருக்கு ஆடியன்ஸு இவரே சொல்லுவார், என்ன ஆடியன்ஸுக்கு இதெல்லாம் தேவை, மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு. கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். லோகேஷும் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு, அவரோட சைட்லேருந்து வரக்கூடிய தகவல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஒரு எமோஷனலாக இருக்காரு. ஏன்னா அதிகப்படியான எக்ஸ்பெக்டேஷன் ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி ஒரு 3-4 நாள் ஷோ முடிஞ்ச பிறகு தான் நார்மல் லைஃப் வருவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசுவோம். ரொம்ப நன்றி சார். இன்னும் நிச்சயம் நம்ம சந்தி மாதிரி எடுக்கிறேன். நன்றி.